வணக்கம் என் அன்பு மக்களே. இன்னைக்கு நான் ஒரு பிரெட் அண்ட் எக் வச்சு ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ஒன்று செஞ்சுருக்கிறேன். வாங்க அது நான் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத இப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் பிரெட் ஸ்லைஸ் எடுத்து சைடில் ப்ரௌனாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரிஞ்ச மாதிரி இருக்கும் இல்லையா, அதை எல்லாத்தையும் இப்போ நான் கட் பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா அந்த ஸ்நாக் செய்கிறதுக்கு அந்த சைடில் உள்ள அந்த ப்ரௌனிஷ் போர்ஷன் நமக்கு ரொம்ப தேவைப்படும். பாருங்கள், ஸ்லைஸை கட் பண்ணிட்டேன். இனிமேல் இந்த இப்படியே எல்லா பிரெட் சைஸ்லேயும் உள்ள எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் போட்டு அடித்தா நல்லா பிரெட் க்ரம்ஸ் மாதிரி வந்துச்சு. இதை எப்படி தனியாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஸ்லைஸ், அது எல்லாத்தையும் லேசாக தண்ணியில் நனைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பாயில்டு எக் எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போது அந்த பாயில்டு எக் எல்லாத்தையும் அந்த பிரெட் ஸ்லைஸ் நடுவில் வச்சு மேலே ஒரு ஸ்லைஸை வச்சு நல்லா உருட்டிக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியும் டேஸ்டியான ஒரு ஸ்நாக்காக இருந்துச்சு. இப்போ பிரெட் க்ரம்ஸ் மேலே நல்லா உருட்டுறேன். இப்படியே எல்லா பிரெட்டையும் எக்கையும் அப்படி செஞ்சு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா உருண்டுச்சு. நல்லா கவர் பண்ணுற மாதிரி உருட்டி எடுத்து வச்சாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ எல்லா ஸ்லைஸுமே அதே மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். பாருங்கள், இது வந்து வீட் பிரெட்னால நமக்கு இன்னும் ஹெல்த்தியும் கூட. இப்போ எல்லாத்தையும் நான் ஃப்ரை பண்ணுறேன். மூணாக போட்டு ஃப்ரை பண்ணுறேன். எக்கு பிரெட் எல்லாம் சேர்ந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இதோட இப்போ சாஸ் வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேஸ்டியான ஈவினிங் ஸ்நாக் ரெடி.